Welcome to Top Futures. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு advanced phrases. என்னன்னு பார்க்கறீங்களா? With that said, having said that. With that said, having said that. நோட் பண்ணுங்க, நம்ம நார்மலா பேசும்போது but, however, nevertheless, even as இது மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்த எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ரெண்டு அட்வான்ஸ் ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி உங்க ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரேசஸ் எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா அது ஒரு கான்ட்ரடிக்டரியா ஒர்க் ஆகும். அதாவது முரண்பாடா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லுவோம். பாருங்க, கூறப்பட்ட கருத்துக்கு மாறான அல்லது ஒரு தகுதியான கருத்தை அறிமுகப்படுத்த பயன்படுகிறது. அப்போ கூறப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணிடுறோம், நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இருந்தாலும் கூட, அப்படி இருந்தும், இது மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சொல்றதோ இல்ல முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலவெண்டா இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த phrases உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் இது அட்வான்ஸ் லெவலாவே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் மூலமா கொஞ்சம் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த திரைப்படம் மிகவும் அழகாக இருந்தது. ஓகே, ஒரு விஷயம் சொல்லணும். இந்த அட்வான்ஸ் phrases ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? அதாவது முன்னையும் சரி பின்னையும் சரி ரெண்டு முழுமையான சென்டென்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த phrases ஒர்க் பண்ணும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த திரைப்படம் மிகவும் அழகாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், கரெக்ட் தானே? நடிப்பும் அருமையாக இருந்தது. இதுவும் கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் பாருங்க, அப்படி இருந்தும் கதை சற்று குழப்பமாக இருந்தது. அப்போ முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இல்லையா? ரொம்ப படம் ரொம்ப அழகா இருக்கு, அதுல நடிச்சவங்களோட நடிப்பு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த phrase உள்ள சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருந்தது. குழப்பமா இருந்ததுன்னா புரியாத மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இதை நம்ம எப்படி இந்த phrase யூஸ் பண்றோம்னு பாருங்க. This movie was very beautiful and the acting was so excellent. Complete இருக்கு sentence. Having said that, அப்படி இருந்தும், but அப்படின்னு எல்லாம் சும்மா but, however, nevertheless எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே போல நீங்க இந்த அட்வான்ஸ் phrases யூஸ் பண்ணலாம். Having said that, the story was a bit confusing. A story was a bit confusing. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்களேன். நீங்க நிறைய டைம் ஹவவர் போடுவாங்க, ஹவவர், பட், நெவர்த்லெஸ் எதை போடலாம், ஈவன் சோ நானா, ஈவன் எஸ் நானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பாம டைரக்டா யூ கேன் யூஸ் தீஸ் டூ அட்வான்ஸ் phrases. ஓகே, முரண்பாடான ஒரு கருத்தை நீங்க சொல்ல போறீங்கும் போது யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கிலீஷ் பேச வேண்டும் ரொம்ப ஆசையா இருக்கு. இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். எஸ்னா காமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, ஆல்டர்னேட் ஐடியாஸ் யோசிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இதுல ரெண்டு சென்டென்ஸுமே கம்ப்ளீட்டா சென்டென்ஸ், ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு, முரண்பாடா இருக்கு. ஆசைப்படுறவங்க என்ன செய்யணும், அதை செய்ய அச்சீவ் பண்ண அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். பட் ஆனா நம்ம என்ன செய்யணும், நமக்கு பயமா இருக்குன்னு கன்வே பண்றோம். அப்போ I really want to speak English. I really want to speak English. Having said that, I'm also very scared. I'm also very scared. எப்படி having said that போறோம் பாருங்க. Okay, with that said, having said that ரெண்டு phrases-ஐயும் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். Okay, அடுத்து, நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன், அப்படி இருந்தும் அவன் என்னை பார்க்காமலேயே கிளம்பிட்டான். அப்படி இருந்தும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யணும், மீட் பண்ணியிருக்கணும். நான் சொல்லியிருந்தும் அவன் என்னை பார்க்காமயே கிளம்பிட்டான். பாருங்க, ரெண்டும் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் பட் கான்ட்ராக்டா இருக்கு. கரெக்டா? ஸோ I told him I would wait for him. நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப சொன்னேன்னும் போதே அது பாஸ்ட். அந்த பாஸ்ட்ல அவர் என்னது, ஃபியூச்சரை பத்தி சொல்றாரு. அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு ஃபியூச்சர். அப்ப பாஸ்ட்ல ஃபியூச்சரை பத்தி பேசும்போது நீங்க would யூஸ் பண்ணலாம். ஓகே, would-க்கான தனி வீடியோ இருக்கு, அதை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே,
I told him I would wait for him. Having said that, he left without seeing. Having said that, he left without seeing. அப்படி இருந்தவன் நீ பார்க்காம என்ன செஞ்சிட்டான், கிளம்பிட்டான் அப்படின்னு. ஓகே, அடுத்து ஆரோக்கியமா சாப்பிடுவதும் தினமும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம்னு எனக்கு தெரியும். கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, ஹெல்தியா சாப்பிட்றது, நல்ல எக்ஸசைஸ் பண்றது நமக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் பிடித்த உணவுகளை விட முடியல. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஈவன் சோ, ஈவன் அஸ், பட், ஹவெவர்லாம் நீங்க யோசிக்க வேணாம். யூ கேன் யூஸ் தீஸ் டூ phrases. ஓகே, அப்படி இருந்தும் பிடித்த உணவுகளை விட முடியல அப்படின்னு கான்ட்ராக்ஷனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிளேஸ் பண்றோம். அப்போ I know that eating healthy and exercising daily is very important. I know that eating healthy and exercising daily is very important. With that said, I can't give up my favorite food. With that said, I can't give up my favorite food. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓகே, இனிமே நீங்க இந்த phrases யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்து அவன் ஒரே பையன் என்பதால் அனைவரும் அவன் மேல் பாசம் வச்சிருக்காங்க. அவன் ஒரே பையன் என்பதால் அனைவரும் அவன் மேல என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் கூட அவன் யாரையும் மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ஷனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டுமே கம்ப்ளீட்டா இருக்கு சென்டென்ஸ். ஓகேயா? அப்போ since he is the only son, since he is the only son, sinceோட பர்பஸ்க்கும் ஒரு தனி வீடியோஸ் இருக்கு. நான் அதோட லிங்கையும் இங்க டேக் பண்றேன், செக் பண்ணுங்க. ஓகே, since he is the only son, everyone has affection for him. Everyone has affection for him. எல்லாருக்கும் அவன் மேல ரொம்ப அதிகமான பாசம் இருக்கு. இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லணும். அப்போ having said that he doesn't respect anyone. Having said that he doesn't respect anyone. ஓகே, இனிமே நீங்க பட் அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வேற யூஸ் பண்ணாம கான்ட்ராக்ஷனா நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க மறக்காம இந்த அட்வான்ஸ் phrases தான் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து புதிய திட்டம் மிகவும் உற்சாகமானது மற்றும் நிறைய வாய்ப்புகளை கொண்டுள்ளது. கம்ப்ளீட்டா இருக்கு. புதிய திட்டம் மிகவும் உற்சாகமானது. ஏதோ புதுசா ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ப்ராஜெக்ட், அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் நாம என்ன செய்யணும், நாம் வரவிருக்கும் சவால்களை குறித்து யதார்த்தமாக இருக்க வேண்டும். எல்லாமே ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. அப்படி இருந்தா நாம எப்படி இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய ட்ராஜடிஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே ஓகே தான், ஆனாலும் அதுல கொஞ்சம் ட்ராஜடி கான்ட்ராக்ஷனா இருக்கு. ஓகேவா? அப்போ the new project is really exciting and has lot of potential சொல்லியாச்சு. கம்ப்ளீட்டா சென்டென்ஸ் சொல்லி முடிச்சுட்டு with that said அப்படி இருந்தோம், with that said we need to be realistic about the challenges ahead. alright, right? புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் கூட அப்படி சொல்லல, அதுக்கெல்லாம் நீங்க with that said or having said that phrases யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வீட்டிலிருந்து வேலை செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். வீட்டில இருந்து வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மிகவும் வசதியானது. உண்மைதானே? ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மிகவும் வசதியானது. இருந்தாலும் சில சமயங்களில் அலுவலகத்தில் உள்ள சமூக தொடர்புகளை நான் இழக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? வீட்ல இருந்து வேலை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனாலும் என்ன ஆகுது, அங்க ஆபீஸ்க்கு போனா கொலீக்ஸோட நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டுமே கான்ட்ராக்ஷன் இல்லையா? அங்க வந்து ஓகே தான், பட் ஆனாலும் அடுத்தால நாட் ஓகேன்றோம். அதான் I love working from home. I love working from home. It is so convenient. It's so convenient. Having said that, I sometimes miss the social interaction of an office. I sometimes miss the social interaction of an office. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்க பட்டன் அடிக்கடி யூஸ் பண்றது இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஓகே, having said that or
with that said. Okay, அடுத்து புதிய மொழி கற்றுக்கொள்வது நம்ப முடியாத சவாலானது மற்றும் நிறைய அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அதாவது என்ன சொல்லலாம், புதிய மொழியை கத்துக்கணும்னா அது கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும். இருந்தாலும் 2 மொழியில பேசுறதுல ரொம்ப அழகா இருக்கும். 2 மொழியில பேசினா நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். உண்மையிலேயே அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோமா? சோ மேல ட்ராஜடிஸ் எல்லாம் சொல்றோம். ஆனா அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ஷன் என்ன சொல்றோம்? நம்ம அதை லைக் பண்றோம். 2 மொழியில பேசுறதுங்கிறத நம்ம விரும்புறோம். சோ கான்ட்ராக்ஷனா பேசும்போது பாருங்க, learning a new language can be incredibly challenging. Learning a new language can be incredibly challenging and require a lot of dedication. And require a lot of dedication. Complete இருக்கு, sentence complete இருக்கு. இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது having said that the reward of being bilingual or truly immense. bilingual அப்படின்னா இரு மொழியில பேசக்கூடிய அந்த திறனை தான் நம்ம bilingual அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, bilingual. Okay, so learning a new language can be incredibly challenging and require a lot of dedication. Having said that, the reward of being bilingual or truly immense. கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். You can alternate whatever you wish. Okay, but நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, நம்ம 2 ஸ்டேட்மெண்ட், அதுவும் கான்ட்ராக்ஷனா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பிளேஸ் பண்ணும்போது இடையில நம்ம சொல்லக்கூடிய இருந்தாலும், அப்படி இருந்தும், ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்காக இந்த 2 அட்வான்ஸ் phrases யூஸ் பண்றோம். having said that, another one என்ன, with that said. Okay, அடுத்து உங்களுக்கான ஹோம்வொர்க். புதிய நாட்டுக்கு செல்வது அற்புதமான வாய்ப்புகளை நமக்கு தரும். வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தரும்னு சொல்றோம். இருந்தாலும் கூட, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, ஆனா இருந்தாலும் கூட நம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் சூழலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சமா வருத்தப்படுறோம். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு, கான்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. having said that or with that said யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்ஷனான 2 சென்டென்சஸ் ஆர் ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.